வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல எது சம்பந்தமா கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர்ல இந்தியன் ஹிஸ்டரியில எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள் நம்ம ஆல்ரெடி நெறையா லைவ் கிளாஸஸ்ல கொண்டு வந்திருப்போம். இந்த லைவ் கிளாஸஸ்ல நம்ம எம்சிக்யூ மாதிரி பார்த்திருப்போம். எப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்ப எக்ஸாம் நேரத்துல ஒரு முக்கியமா இதனா ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டதுனா ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். அத எப்படி ஒன்லைனரா ரிவிஷன் பண்ணிட்டு போறது? அதுக்காக தான் அதுல இருந்து ஒரு 120 கேள்விகள் பார்க்க போறோம். ஒரு 60 கேள்விகள், அடுத்து ஒரு 60 கேள்விகள் அப்படி பிரிச்சு நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் என்ன? ஆன்சர் என்ன? கொஸ்டின் என்ன? ஆன்சர் என்ன? இந்தியன் ஹிஸ்டரியில இருக்கக்கூடியது. இதற்கு முன்னாடி எக்ஸாம்ல என்னென்ன கேட்டிருக்காங்க. அத நம்ம பார்க்கிறோம். ஓகே. சிந்து சமவெளி நாகரிகத்தில் கோட்டையே இல்லாத தலம் சான்குத்தாரோ அப்படின்னு சொல்லக்கூடியது. சான்குத்தாரோ அதான் சிந்து சமவெளி நாகரிகத்துல கோட்டை இல்லாத தலம். சரியா? அடுத்து சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முக்கிய தொழில் என்ன? விவசாயம். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க விவசாயம். பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி தலம் எது? ஹரப்பா. நேம் த இன்டர்சைட் வேர் த ஒர்க்மேன்ஸ் குவார்டர்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட். எங்கன்னா ஹரப்பால தான் பணியாளர் குடியிருப்புன்னு சொல்லக்கூடியதை கண்டுபிடிச்சாங்க. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம். இது நிறைய முறை எக்ஸாம்ல கேட்கப்பட்டது. லோத்தல். சரிங்களா? மனிதனால் முதன்முதலாக உருவாக்கப்பட்ட துறை ஆர்டிபிஷியலா கொண்டு வந்த ஒரு ஹார்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த லோத்தல் தான், குஜராத்தில் இருக்கக்கூடியது. கிபி 1425 வரை பாமினி அரசின் தலைநகரமாக விளங்கியது எது? குல்பர்கா. இந்த எஸ்ஐ எக்ஸாம்ல கூட இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. 1425 வரை பாமினி அரசாங்கத்துடைய தலைநகரமா எதுனா குல்பர்கா தான் இருந்திருக்கும். அடுத்து பர்மாவிலிருந்து இந்தோனேசியா வரை பயணம் செய்த இந்திய வர்த்தகர்களின் பகுதி என்ன? ஸ்வர்ண பூமி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து காளிபங்கன் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? காக்கர். காளிபங்கன் இங்கே ராஜஸ்தான்ல இருக்கக்கூடியதுதான் காளிபங்கன். அதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார்? அலெக்சாண்டர் கன்னிகாம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ கன்னிகாம் கிடையாது, அலெக்சாண்டர் கன்னிகாம். அடுத்து விச் மெட்டல் வாஸ் நாட் யூஸ்ட் டியூரிங் த ஹரப்பன் சிவிலைசேஷன். ஹரப்பா நாகரிக காலத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம் அப்படின்னா இரும்பின் பயன் பற்றி அவர்களுக்கு தெரியாது. இரும்பின் பயன் பற்றி அவர்களுக்கு தெரியாது. அதே மாதிரி எந்த குப்த மன்னர் ஆட்சி காலத்தில் ஹூனர்கள் முதலில் இந்தியா மீது படையெடுத்தார்கள்? ஸ்கந்த குப்தர் அவர்கள் காலகட்டத்துல தான் ஹூனர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்தியாவில படையெடுத்தாங்க. எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த குப்தா எரா வாஸ் ஃபவுண்டட். குப்தா டைனஸ்டினா ஸ்ரீகுப்தர். சரிங்களா? குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டா அது ஸ்ரீகுப்தர். ரைட். கவிராஜா என்று அழைக்கப்பட்ட ஆட்சியாளர் சமுத்திரகுப்தா. அலகாபாத் கல்வெட்டு அவரை பத்தி சொல்லியிருக்கோம். கவிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. வீணை பொறித்தது மாதிரியான நாணயம் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. இவரும் கோல்டு காயின்ஸ் தான். இவருக்கு அடுத்து வந்த சந்திரகுப்தா 2 தான் சில்வர் காயின்ஸ் ரிலீஸ் பண்ணுவார். சரிங்களா? சில்வர் காயின்ஸ் ஃபர்ஸ்ட் கோல்டு காயின் யார் ரிலீஸ் பண்ணியிருப்பானா முதலாம் சந்திரகுப்தர் தான். ஃபர்ஸ்ட் கோல்டு காயின் ரிலீஸ் பண்ணது முதலாம் சந்திரகுப்தர். அதே மாதிரி சமுத்திரகுப்தர் காலகட்டத்திலையும் கோல்டு காயின் தான். அதற்கு அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர் தான் சில்வர் காயின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பார். சரிங்களா? ரூபாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காயின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். ஓகே. குப்தர் காலத்தில் நிலவிய அரசின் வகை என்ன? முடியாட்சி தான். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார்? முதலாம் குமாரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் முதலாம் குமாரகுப்தர். பாருங்க அந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்டரினா கேட்டிருக்காங்க. அஸ்வகோசர் புத்த சரிதை எந்த மொழியில் எழுதினார்? சமஸ்கிருதம். எல்லாரும் புத்த சரிதம் அஸ்வகோசர் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்காங்க. ஆனா அந்த மொழி கேட்டிருக்காங்க சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்டது. நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் முதலாம் குமாரகுப்தர். நிறைய முறை அதற்கு முன்னாடி கேள்விகள் எக்ஸாம்ல கேட்டது. முதலாம் குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி. பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலை எத்தனை அடி உயரம் கொண்டது? 18 அடி. பீகார்ல இருக்கக்கூடிய நாலந்தால புத்தருடைய செம்பு சிலை வச்சிருப்பாங்க, காப்பர் ஸ்டாட்டி வச்சிருப்பாங்க. அதுல எத்தனை அடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க? 18 அடி. அடுத்து பரமார பேரரசின் அரசவை கவிஞர் பத்ம குப்தர் எழுதிய காவியத்தின் பெயர் என்ன? பத்மகுப்தர் எழுதின என்ன அந்த போயட்ரி? அதனுடைய பெயர் என்ன? நவ சகசங்க சரிதா. நவ சகசங்க சரிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறேன். 4 கைகளுடன் கூடிய நடராஜர் வெண்கல சிலை எந்த காலத்தில் வார்க்கப்பட்டது? சோழர்கள் காலகட்டத்தில் தான் நடராஜர். கேட்டிருந்தாங்கல்ல, அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்ப லாஸ்ட்ல 2024 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. 2024 அமராவதி ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு? திராவிட கட்டடக்கலை தான் அமராவதி ஸ்தூபிங்கிறது சிறந்த எடுத்துக்காட்டு.
தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சுவாமி மலை இருக்குல்ல, சுவாமி மலை வந்து திராவிட கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. சோழர் கால கூற்றம் என்பது என்ன? சோழர் காலத்துல கூற்றம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, பல கிராமங்கள் கொண்ட தொகுப்பு. பல கிராமங்கள் சேர்ந்தது, அதான் என்ன சொல்லுவாங்க, கூற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கூத்தங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கூத்தங்கா, சரிங்களா? கூற்றம்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அடுத்து, அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. அஜந்தா எல்லோரா குகையில யுனெஸ்கோவுடைய ஹெரிட்டேஜ் சைட்டா எப்போது அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 1983, 1983 அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் என வர்ணிக்கப்படுவது என்னப்பா? ஐஹோல். ஐஹோல் தான் இந்திய கட்டிடக்கலையில் தொட்டில், த கிரேடில் ஆஃப் தி இந்தியன் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. த கிரேடில் ஆஃப் தி இந்தியன் ஆர்கிடெக்சர், இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் என வர்ணிக்கப்படுவது ஐஹோல். அடுத்து, டெல்லி சுல்தானியத்தின் கடைசி வம்சம் லோடி, இப்ராஹிம் லோடி தான் லாஸ்டா இருப்பார்ல. லோடி பாருங்க என்ன வம்சம் சொல்லி கேட்டிருக்காங்க கடைசியில. லாஸ்ட் மன்னர்னா இப்ராஹிம் லோடி. 1526 வரைக்கும் இருப்பார். 1526 வரைக்கும் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், பாபர் வர்சஸ் இப்ராஹிம் லோடிக்கு இடையில நடக்கும். அதுல பாபர் வின் பண்ணுவார். ஓகே. அடுத்து, அலாவுதீன் கில்ச்சி 1526, 1526 சரியா? ஓகே. ஆனா 1206ல அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அலாவுதீன் கில்ஜியின் இயற்பெயர் என்ன? அலி குஸ்ரப், அலி குர்சப். அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அலி குர்சப்னு சொல்லுவாங்க. சிக்கந்தர் இ ஜஹானி, சிக்கந்தர் இ ஜானி, சிக்கந்தர் இ ஜானி பட்டம் சுட்டி கொண்ட டெல்லி சுல்தான் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. அவர் வந்து சிக்கந்தர் இ ஜானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டத்தை அவரே சூட்டிக்கிறாரு. யாரு? அலாவுதீன் கில்ஜி. மார்க்கெட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாரு, தாக் சிஸ்டம் சொல்லி கொண்டு வந்திருப்பாரு. திவானை முஸ்டாக் ராஜ் அதை கொண்டு வந்திருப்பாரு. திவானை ரியாசத் அவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. ரிசால்ட் இந்த மாதிரினா முக்கியமானது நான் கொண்டு வந்திருப்பாரு. மார்க்கெட் ரெகுலேஷன் ரிலேட்டடா திவான் ஷா நா இ மண்டி அவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. ஷா நா இ மண்டின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 27, முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் என்ன? தினார். முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயத்துடைய பேர் தினார். டோக்கன் கரன்சியும் இவர் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி டெல்லி சுல்தானேட்ல அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் யார் கொண்டு வந்திருப்பாரு? அந்த முகமது பின் துக்ளக் தான் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா? அடையாள நாணயம் ரிலீஸ் பண்ணதும் அவர் தான். அடுத்து, தப்தி நதி பள்ளத்தாக்கில் இருந்த முகமது பின் துக்ளக்கின் மாகாணம் எதுனா? காண்டேஷ். காண்டேஷ். 29, அமீர் ஹுசைன் தக்லுக் சூபி கவிஞராக இருந்தார். எந்த மன்னருடைய அவையில அமீர் ஹுசைன் தக்லுக் சூபி கவிஞராக இருந்தார் அப்படின்னா முகமது பின் துக்ளக் அவருடைய அவையில தான் இருந்திருக்காரு. முகமது பின் துக்ளக் அவையில தான் இருந்திருக்காரு அமீர் ஹுசைன் தக்லுக் சூபி கவிஞராக இருந்தவர். சரிங்களா? அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா அமீர் ஹுசைன் தக்லுக். அவர் சூஃபி போயிட்டுன்னு சொல்லுவாங்க. யார் அவையில? முகமது பின் துக்ளக் அவையில். ஓகே, கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஒருவேளை அந்த கேள்வி மறுபடியும் ரிப்பீட்டா வந்துருச்சுன்னா அதுக்காக தான் இந்த மாதிரி பாக்குறது. ஒருவேளை இதே கேள்வி வந்துருச்சுன்னா பாக்குறோம், அந்த கேள்வியில் ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா போச்சு. எந்த சுல்தான் காலத்தில் பேரரசு தனது அதிகப்படியான நிலப்பரப்பை அடைந்தது? முகமது பின் துக்ளக் காலகட்டத்தில் தான் பெரிய அளவுல விரிவாக்கம் பண்ணாங்க இந்த டெல்லி சுல்தானேட். ஓகே, தலைநகரமே மாத்திருப்பார். தலைநகரமே 1327ல டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்திருப்பார். அடுத்து 1330 காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா மறுபடிக்கும் என்ன பண்ணுவார்னா அங்கே டெல்லிக்கே மாத்துவார். ஓகே, அதை வந்து தௌலதாபாத் அப்படின்னு சொல்லி மாத்துவார். ஓகே, முகமது பின் துக்ளக்கின் காலத்தில் நடந்த கொடுமைகள் மற்றும் மரண தண்டனைகளை விவரித்தவர் யார்? இபின் பத்துதா. இபின் பத்துதா அவர் தான் பாத்தீங்கன்னா அந்த நூலை எழுதியிருப்பார். சரிங்களா? திவானி கோகி என்ற விவசாயத்துறையை உருவாக்கியவர் நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி, முகமது பின் துக்ளக் தான் திவானி கோகி. பிராமணர்கள் மீது ஜஸ்யா வரியை விதித்த டெல்லி சுல்தான் யாருன்னா ஃபெரோசா துக்ளக். பிராமின்ஸ் மீது ஜஸ்யா டாக்ஸ்னா என்ன? ஆக்சுவலா ரைட் டு கலெக்ட் டாக்ஸ் ஃப்ரம் நான் முஸ்லிம் ஃபார் முஸ்லிம் ரிலீஜியஸ் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. முஸ்லிம் அல்லாதவர்களும் வசூலிக்கப்படும் முஸ்லிம் சமய பணி வரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிறைய அந்த டெல்லி சுல்தானேட்ல சாகத் டாக்ஸ் அப்படின்னு வரும், ஜஸ்யா டாக்ஸ் அப்படின்னு வரும், உசர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும், காரஜ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதில் ஜஸ்யா டாக்ஸ் அப்படின்னா முஸ்லீம் இல்லாதவங்கள்ட்ட முஸ்லீம் சமய பணிக்காக வரி வசூலிப்பாங்க. அதில் பிராமின்ஸ்டையும் யார் கொண்டு வந்திருக்கா? ஃபெரோசா துக்ளக். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஃபெரோசா துக்ளக் தான் கொண்டு வருவார். அதே மாதிரி வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறைங்கிறது இந்த ஃபெரோசா துக்ளக் தான் கொண்டு வருவார். இது ரொம்ப முக்கியமானது. சரியா? அதே மாதிரி முகமது பின் துக்ளக் அவருடைய நினைவாக ஜான்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸை வைப்பார். ஓகே, பால்பனி சிறு வயதில் சிறைபிடித்தவர்கள் யார்? மங்கோலியர்கள். டெல்லி சுல்தானிய காலத்தில் காரஜ் வரி எதன் மீது விதிக்கப்பட்டது? பாருங்க, விவசாய வரி. நான் சொன்னா விவசாய வரி, காரஜ் டாக்ஸ் சொல்லக்கூடியது. அடுத்து, முகலாய காலத்தில் பாஞ்சராஸ் என்ற சொல் யாரை குறிக்கிறது? வணிகர்கள். வணிகர்கள் தான் முகலாயர்கள் காலத்துல பாஞ்சராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஞ்சராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
தமிழ்ல சொல்றதுல பஞ்சாராஸ்னு கூட போட்டிருப்பாங்க. ஓகே. மத்திய கால இந்தியாவில் திவான் இ ஏர்ஸ் என்பது ஆர்மி டிபார்ட்மெண்ட், மிலிட்டரி டிபார்ட்மெண்ட். யாரு கொண்டு வந்திருப்பானா பால்பன் கொண்டு வந்திருப்பார். இந்த டிபார்ட்மெண்ட் யாரு கொண்டு வந்திருப்பானா பால்பன், கியாசுதீன் பால்பன் தான் கொண்டு வந்திருப்பாரு திவான் இ ஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அடுத்து தைமூர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு 1398. இது எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். தைமூர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு 1398. இந்திய இசை உலகிலேயே மிகச் சிறந்தது என்று கூறியவர். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இசை உலகிலேயே மிகச் சிறந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னா அமீர் குஸ்ரு. அவர் தான் சொல்றாரு. அக்பர் காலத்தில் 7 போர் புரியும் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எதுனா ஒரிசா. அக்பர் காலகட்டத்தில் போர் புரியக்கூடிய பிரதேசங்களாக ஒரிசாவை 7 தான் பிரிக்கிறாங்க. அடுத்து இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு மதங்களின் கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டும் என கூறியவர் யாருன்னா அக்பர் தான். தீன் இலாகி தௌகித்தை இலாகி தனியாவே ஒரு மதமா உருவாக்குவார். பௌத்தம் தவிர மீது எல்லா மதத்துல இருக்கக்கூடியது நல்ல நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிட்டு உருவாக்குவார். ஓகே. அடுத்து அக்பரின் தீன் ஐ இலாகிய தான் மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாருன்னா பீர்பால். ஏத்துக்கிட்டது யாரு? பீர்பால். அக்பரின் ஆசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரசீக கவிஞர், பாரசீக அறிஞர் யாருன்னா அப்துல் லத்தீப். சூர் வம்சத்தை தோற்றுவித்தவர் ஷெர்ஷா தான் சூர் வம்சத்தை தோற்றுவிப்பார். ஹுமாயூனோட ஃபைட் பண்ணி அதில் வந்து வின் பண்ணுவார். ஓகே. 1657 அவுரங்கசீப் தாராஷிகோவை தோற்கடித்த போர்க்களம் எதுனா தாரமுட். தாராஷிகோவோட அவுரங்கசீப்பும் தாராஷிகோவும் பேட்டில் எங்க அப்படின்னா தாரமுட்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் தான். 1657. அதனால் பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் அந்த காலகட்டத்திலையும் இருப்பாங்கல்ல. ஓகே. ஆலம்கீர் நாமா எழுதியவர் யாருன்னா முன்சி மிர்சா முகமது காசிம். ஆலம்கீர் நாமா. ஓகே. தஞ்சாவூரின் முதல் மராட்டிய அரசன் யாரு? வெங்கோஜி தான் தஞ்சாவூருடைய முதல் மராட்டிய அரசர். சவுத் வரியை இது எக்ஸாம்ல நிறைய முறை கேட்டிருக்காங்க. மராட்டியர்கள் சவுத், சர்க்கேஸ்முகி இந்த மாதிரி டாக்ஸஸ்னா மராட்டியர்கள் காலகட்டத்தில் வந்திருக்கும். சிவாஜியின் ஆன்மீக குரு யாருன்னா குரு ராம்தாஸ். மராத்திய சிவாஜி இருக்காரு, அவருடைய ஆன்மீக குரு யாரு? குரு ராம்தாஸ். ஓகேவா? அவருடைய பாதுகாவலர் வந்து தாதாஜி கொண்டது. அவருடைய ஆன்மீக குரு யாருன்னா ராம்தாஸ். ஓகே. விஜயநகர ஆட்சி காலத்தில் தொழிற்சாலை வரி என அழைக்கப்பட்டது எது? தறிக்கடமை, செக்கு கடமை அப்படிதான் சொல்லுவாங்க விஜயநகர காலகட்டத்தில். ஓகே. ஏன்னா அவங்க தான் அந்த நாயங்கரா சிஸ்டம் விஜயநகர காலகட்டத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. நாயங்கரா சிஸ்டம். அதே மாதிரி அந்த வராகன், இங்கே சொல்லவடி பக்கோடாஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, வராகன் அந்த காயின்ஸ், கோல்டு காயின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா விஜயநகரா தான். ஓகே. அச்சுத தேவராயர் காலத்தில் விஜயநகர பேரரசு எத்தனை ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டது? 16 ராஜ்யங்களாக பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரினா முக்கியமான ஒரு சின்ன சின்ன அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸும் ஏரியாவில் அதிகமாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் ஏரியாவில் அதிகமாக இருக்கும். தற்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் டிஎன்பிசியில் நிக்கோலா டி காண்டி மற்றும் அப்துல் ரசாக் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்தார்கள்? விஜயநகர பேரரசு அவர்கள் காலகட்டத்தில் தான் வருகை புரிந்திருப்பாங்க. விஜயநகரத்தின் சுற்றளவு 60 மைல் என்று குறிப்பிட்ட வெளிநாட்டு பயணியார்? டாமினிகோ பயஸ். விஜயநகரத்துடைய சுற்றளவு 60 மைல் அப்படின்னு யார் சொல்லியிருப்பானா டாமினிகோ பைஸ். அல்லசானி பித்தனா எவ்வாறு வர்ணிக்கப்பட்டார்? ஆந்திர கவி பிதாமகான்னு சொல்லுவாங்க. ஆந்திர பித்தாமகா அப்படின்னா அது கிருஷ்ணதேவராயர். ஆந்திர பித்தாமகா, ஆந்திர போஜன், அபிநய போஜன் அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா கிருஷ்ணதேவராயர் சொல்லுவாங்க. ஆந்திர கவி பித்தாமகா அப்படின்னா அல்லசானி பெத்தன்னா அவர் தான் சொல்லுவாங்க. ஓகே. ஃபாதர் ஆஃப் தெலுங்கு மூமெண்ட்டும் அவர் சொல்லுவாங்க. சரிங்களா? தெலுங்கு இயக்கத்தின் தந்தையும் அவர் சொல்லுவாங்க. ஓகே. விஜயநகர பேரரசின் மிக முக்கியமான அரசு விழா என்னன்னா மகாநவமி. எக்ஸாம்ல கேட்ட கேள்வி, ரீசெண்டா கூட கேட்டிருந்தாங்க. மகாநவமி. 56 பீஜப்பூர் அதில்ஷா வம்சத்தை நிறுவியவர் யார்? யூசுப் அதில்ஷா. பீஜப்பூர்ல அதில்ஷா வம்சத்தை நிறுவியார்னா யூசுப் அதில்ஷா. இதற்கு அடுத்து தாரிக் இ ஜர்சா எழுதியவர். தாரிக் இ ஜர்சா அப்படின்னு ஒரு நூல். அது யார் எழுதுனா? அப்பாஸ் கான் ஷர்வானி தான் அந்த நூல் எழுதியிருப்பார். தாரிக் சர்ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் யார் எழுதியிருப்பா? அப்பாஸ் கான் ஷர்வானி எழுதியிருப்பார். அடுத்து சாம்பாவதி கல்யாணம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சமஸ்கிருதம். ரொம்ப முக்கியமானது. சாம்பாவதி கல்யாணம்ங்கிறது கிருஷ்ணதேவராயர் எழுதுனது. சரிங்களா? ஜாம்பவதி கல்யாணம், உஷா பரிணயம், மாளவிகா அக்னிமித்திரம் காளிதாசர் எழுதுனது. சரியா? அமுக்த மால்யதா
ஜாம்பவதி கல்யாணம், உஷா பரிணயம் இதெல்லாம் யார் எழுதியிருப்பாங்கன்னா கிருஷ்ணதேவராயர் எழுதியிருப்பார். அதில் ஜாம்பவதி கல்யாணம் சமஸ்கிருத மொழியில எழுதியிருக்கார். பாமணி அரசில் தலைநகரை குல்பர்காவிலிருந்து பிடாருக்கு மாற்றியவர் யார்? முதலாம் அகமது ஷா. அந்த கொஸ்டின் வந்து இந்த 2 இயர்ஸ் பேக்ல டிஎன்பிஎஸ்ஆர்பி எக்ஸாம்லேயே இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. டிஎன்பிஎஸ் எக்ஸாம்லேயே ஆல்ரெடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். பாமணி அரசில் தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றியவர் யாருன்னா முதலாம் அகமது ஷா தான் மாற்றிருப்பார். 60வது கேள்வி, சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் என்ன? விவசாயம். பாருங்க, ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் 60 ஒன்லைனர் பார்த்துருப்போம். இது வரைக்கும் எத்தனை ஒன்லைனர் பார்த்தோம்? 60 ஒன்லைனர் பார்த்தோம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட பார்ப்போம். ஒரே இதில் நான் ரொம்ப உங்களுக்கு தரல. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் ஹிஸ்ட்ரியில் கேட்டது, இந்தியன் ஹிஸ்ட்ரியில் கேட்ட கேள்வி. அதே மாதிரி நான் இன்னொரு 60 கேள்விகள் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் கட்டாயம் தர்றேன். அதை மறக்காமல் பாருங்கள், அதையும் பாருங்கள். இதில் இருக்கக்கூடியதான் ஒன்லைனராக நீங்கள் சும்மா நார்மலாக அப்படியே பார்த்துட்டு போனால் போதும். ஓகேவா? இதுலேருந்து ஏதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து ஒருவேளை எக்ஸாமில் கேட்டு அப்படி தான் படிக்கணும். ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க, இதனால கேட்குறாங்க, கேட்க மாட்டாங்க, கேட்காம போறாங்கன்னா அடுத்த கட்டம். ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா அப்படி நினைச்சு படிக்கணும். எந்தெந்த வகையிலனா நம்மளுக்கு ஒரு மார்க் 2 மார்க் 3 மார்க்னா கிடைக்குமோ அதை அப்படியே ஃபுல்லாவே படிச்சுக்கணும். ஓகேவா? கண்டிப்பா அந்த நண்பர்கள், பார்க்கக்கூடிய நண்பர்கள் புதுசா யாராவது பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.